கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாட்களின் 3வது நாளான முதலாம் வெள்ளிக்கிழமையை காண செய்த தேவாதி தேவனுக்கு இதற்கண் நன்றியை செலுத்துவோமாக. இன்றைக்கு நான் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்வீர்கள் என்று லூக்கா சுவிசேஷகர் சொல்லுகிறார். ஆம், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆம், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமாயின் சத்துருவான மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுவான். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது எப்பொழுது இவனை விழுங்கலாம், எப்பொழுது இவனை நம்முடைய வசத்தில் மாட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டே இருப்பான். அப்பொழுது நாம் எல்லாராலும் பகைக்கப்படுகிறவர்களாக, சாத்தானால் அவனுடைய கூட்டத்தாரால் பகைக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நாம் யாராலையும் நாம் பகைக்கப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட மாட்டோம். உபவாசம் இருப்பதினால் கூட்டல் வாசம். ஆம், ஆண்டவரோடு நாம் வாசமாய் இருப்பது உபவாசம். இது சத்துருவானவனுக்கும் பிடிக்காது, நமக்கு வேண்டாதவர்களுக்கும் பிடிக்காது. அது நிமித்தமாக நாம் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் நம்முடைய தலையில் உள்ள ஒரு மயிரை கூட பிசாசவனால் அசைக்க முடியாது. நாம் பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்நாட்களில் நாம் வாயின் வார்த்தைகளினால் விழுங்கப்பட்டு போகாத வண்ணம் நாம் பொறுமை நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது இந்த உபவாச நாட்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ள நாட்களாக காணப்படும். நீதிமொழிகள் 25:15 நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்போ எலும்பையும் நொறுக்கக்கூடிய அளவில் இனிய வார்த்தைகள் காணப்படும் பொழுது நாம் மிகவும் நீண்ட பொறுமையோடு நம்முடைய எதிராளிகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா காக்கப்படுவதாக காணப்படும். இந்த உபவாச நாட்களில் நம்முடைய ஆத்துமாவை நாம் காக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிக நெருங்கி கிட்டி சேர்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த உபவாச நாட்களே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி சேர்வது தான். அப்படியாக நாம் நெருங்கி சேரும் பொழுது நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிரும் அழியாது என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் நீண்ட பொறுமையினால் எலும்பையும் நொறுக்கக்கூடிய அளவில் ராஜா காணப்பட முடியும் என்று உடைய வேதவசனம் கற்பிக்கிறது அப்பா. அதே போல நாங்கள் பொறுமையினால் எங்கள் ஆத்துமாவை காக்கக்கூடியதாக என் தேவன் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. உம்மிடத்தில் எங்களுக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இனிவரும் 37 நாட்களும் கூட ராஜா இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து உம்மை மகிழ்ந்து கழிவுற செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் தாரும்ப்பா. என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.